ஹாய், என் பேர் ஸ்ருதி. நம்ம எல்லார் வீட்லயும் ஆஸ் அ விமனா நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. லைக் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் வந்து எப்படின்னா கஸ்டம் ரிலேட்டடா இருக்கும், இல்ல ஏதாவது ரிலீஜியஸ் பேஸ்டா இருக்குமே தவிர்த்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஹேபிட்ஸ் இதெல்லாம் மேண்டட்டரியா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நமக்கு பெருசா சொல்லி தர மாட்டாங்க. பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் வந்து பர்சனலா ஃபாலோ பண்ற 20 ஹெல்த்தி ஹேபிட்ஸை பத்தி சொல்ல போறேன். இத வந்து நீங்க சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், பட் இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க ஹோல் லைஃப் ஸ்டைலே வந்து பெட்டர் ஆகும், உங்க பாடி பெட்டரா ஃபீல் பண்ணும் அண்ட் நீங்களே பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், அண்ட் நான் இதை சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதாவது நாட் வியரிங் எனி அண்டர்வேர் ஆர் இன்னர் கார்மெண்ட்ஸ் வைல் ஸ்லீப்பிங். எப்பயுமே வந்து நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், வெளியே போவோம், நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது அதே இன்னர் வேரோட தான் நம்ம நைட்டு தூங்குவோம். இது நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு புது இன்னர் வேர் மாத்தி போன்ட்டு கிடையாது. ஸோ அதே இன்னர் வேரோட தூங்கும் போது அதுல ஆல்ரெடி மாய்ஸ்சர் இருக்கும், நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும், அண்ட் மட்டும் இல்லாம நம்ம ஸ்வெட் இருக்கும் மெயினா. இதை நீங்க அப்படியே படுத்து தூங்கும் போது இன்னுமே நிறைய வந்து உங்களுக்கு இரிட்டேஷன், இச்சிங், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல மஸ்ட் வந்து நம்ம பேண்டிஸ் யூஸே பண்ணக்கூடாது நைட்டு தூங்கும் போது. பிகாஸ் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் எப்பயுமே வந்து ஃப்ரீக்வெண்டா மார்னிங் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாய்ஸ்சர், அதே வெட்னஸோட நம்ம அப்படியே அந்த பேண்டிஸ் போட்டுட்டு தூங்குனா இதனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் யூஸ் எனி அண்டர்வேர் ஆர் இன்னர் கார்மெண்ட்ஸ் வைல் ஸ்லீப்பிங். செகண்ட் ஒன் வந்து நிறைய பேர் வீட்டுல சொல்லவும் மாட்டாங்க, நம்மளும் நிறைய பேர் பண்ணவும் மாட்டோம். அது என்னன்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் ஏரையும் பியூபிக் ஏரையும் ட்ரிம் பண்றது. நான் பர்சனலா வந்து அண்டர் ஆர்ம்ஸ் ஏர் ஃபுல்லாவே ஷேவ் பண்ணிருவேன், அண்ட் பியூபிக் ஏர் வந்து ட்ரிம் பண்றது தான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். இது வந்து ஏதோ பியூட்டி ஸ்டாண்டர்டோ இல்ல நம்ம அழகா இருக்கணும், நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி தான் இருக்கணும்ன்றதுக்காக கிடையாது. பட் நான் வந்து ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த ஹேர்லாம் இருக்கும் போது நிறைய ஸ்வெட் வருது, நிறைய ஸ்மெல் வருது. இதெல்லாம் வந்து என் பாடி வந்து எனக்கு தருது, விச் ஐ டோன்ட் லைக். அண்ட் மற்றவங்களுக்கும் இதனால வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ட்ரிம் ஆர் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆர்டர் அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதும் இதனால கம்மியாகும். தேர்ட் ஒன், உங்க பாடி ஸ்கின்னை வந்து நீங்க வந்து பெட்டரா டேக் கேர் பண்றது. நீங்க பெரியவங்களே பாத்தீங்கன்னா கூட ஒரு 30-35 ஏஜ் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் வந்து அவங்களுக்கு அந்த அளவு தெரியாது, சின்னவங்க மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க ஃபேஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்கின் வந்து சுருங்கி போயிருக்கும், ஆர் எல்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணுங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க, டெய்லி ரெகுலராகவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க, அண்ட் வீக்லி ஒன்ஸ் மறக்காம உங்க பாடியை ஸ்க்ரப் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், ப்ராப்பரா பீரியட் ஹைஜீனை மெயின்டைன் பண்றது. பீரியட்ஸ் டேஸ்க்காக செட் ஆஃப் பேண்டிஸ் வச்சுக்கோங்க. 2-3 பேண்டிஸ் வந்து ஒன் டேக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பேட்ஸ் வந்து ரெகுலரா 3 to 4 hours ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்க கவனிங்க, உங்க பீரியட்ஸ் கலர் ஆர் ஸ்டெயின் ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து டாக்டரை செக் பண்ணுங்க, பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம ஜென்டலான வாஷ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பீரியட் பேண்டிஸ் செட் ஆகும்னா அதை யூஸ் பண்ணுங்க. நான் பர்சனலா பீரியட் பேண்டிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க யூஸ் பண்ற பேட்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு இச்சிங் தருது, இரிட்டேஷன் தருதுன்னா ட்ரை டு சேஞ்ச் இட், அண்ட் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்டா ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், மார்னிங் எழுதோனே வார்ம் வாட்டர் குடிங்க. டீ, காஃபி அப்படிதான் நீங்க பழகி இருக்கீங்க அப்படின்னா கூட நான் சொல்றேன், ஒரு 2 days 3 days மட்டும் வந்து நீங்க வந்து காலையில் எழுந்தோடனே வார்ம் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. இது வந்து ரியலாவே உங்களோட கட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் இல்லாம உங்க ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கா மார்னிங் வந்து வாட்டர் குடிங்க, அதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரிங்க். நீங்க காஃபி, டீ வந்து அவாய்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம், பட் நீங்க இதை வந்து ரெகுலரா நீங்க பண்ண உங்களால வாட்டர் வந்து காலையில குடிக்க முடியாம இருக்கிறது கஷ்டமாயிடும். உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாட்டர் குடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆஸ் அ விமனா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், எனக்கு இந்த மசில் வந்து கம்மி பண்ணணும், எனக்கு கையில வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ரியலாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங். லைக் நம்மளுக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த இடம் வலிக்குது, இல்ல எந்த இடத்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல கை வலிக்கிற மாதிரி இருக்கு, கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நீங்க எந்த விஷயம்னாலும் ஒரு 2 minutes 3 minutes தான். நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் இருக்கும், ஒரு ரீல்ஸ் இருக்கும், நீங்க அதுல இருக்க ஸ்ட்ரெச் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல கிடைக்கிற ரிலீஃப் வந்து உண்மையாலுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும்.
கண்டிப்பா at the end of the day வந்து நீங்க ஸ்ட்ரெச் பண்றத ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க அண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யுவர் பாடி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சியஸ் ஈட்டிங். நம்ம வந்து எப்பயுமே அஸ் விமனா என்ன பண்ணுவோம், யாராவது மீதி வச்சுட்டாலோ சரி வேஸ்டா போகுது நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிடுவோம். அண்ட் வந்து யாராவது ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லிட்டாலும் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இல்ல பசிக்குதோ பசிக்கலையோ சரி அப்பதான் இருக்கே சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாம வெயிட் கெயின் ஆகுது. சோ வந்து கான்சியஸா சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்ட்டு யோசிச்சு சாப்பிடறத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 8th ஒன் இஸ் ரெகுலரா ஹெல்த் செக்அப் பண்றது. நம்ம நினைப்போம் நமக்கு ஏன் தேவையில்லாம கோவம் வருது, நமக்கு ஏன் இவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, நமக்கு ஏன் எனர்ஜி இல்ல லோவா இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம ஏதாவது டிஃபிஷியன்டா இருக்கலாம். விட்டமின் பி, விட்டமின் B12, அயன், இதெல்லாம் வந்து நம்ம காமனாவே விமனுக்கு வந்து நிறைய பேருக்கு டிஃபிஷியன்டா இருக்கும். ஸோ ரெகுலரா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு எது உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட், அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீனை வந்து செட் பண்ணுங்க. 9th ஒன் இப்ப நான் சொல்ல போறது ஒரு சின்ன விஷயம் தான், பட் நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நெயில்ஸை வந்து கிளீனா வச்சுக்கிறது அண்ட் நெயில் பாலிஷ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்றது, ரெகுலரா வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இது நெயில்ஸ் தானே, இதை ஏன் கட் பண்ணணும், இதை ஏன் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுல அழுக்கு இருக்கும் போது அதை பார்க்கும் போது எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலா ஃபீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்ககிட்ட வந்து நீங்க ஏதாவது யார்கிட்ட சாப்பாடு கொடுக்கும் போதோ அவங்க கையை பார்க்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நெயில் பாலிஷ்ன்றது அது அடிக்கடிக்கு அந்த பாதி இருக்கும், பாதி வந்து ஆல்ரெடி வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு இல்லாம நீங்க எதுவுமே போடாம இருந்தாலுமே நீட்டா இருக்கும். பட் வந்து நீங்க ஏதாவது போட்டு இருந்தீங்க பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாஷ் அவுட் ஆயிருக்குன்னா அதை ஃபுல்லாவே ரிமூவ் பண்றீங்க அண்ட் இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 10th அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. பட் நான் நினைக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும், பெட்டரா நீங்க நிறைய விமன் வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ரிமூவிங் யுவர் ஃபேஷியல் ஹேர். நிறைய பேருக்கு வந்து பிசிஓடினால வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால வந்து நிறைய ஃபேஷியல் ஹேர் இருக்கும். இது வந்து நார்மல் தான், இது வந்து நான் வந்து அது தப்பு, அது இருக்கக்கூடாது, அதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணும் அப்படி கிடையாது. பட் ஆஸ் அ எப்படி சொல்றது, நான் வெளியே இருந்து பாக்குறதுனால சொல்றேன், அது ரிமூவ் பண்ணா இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் உங்க ஃபேஸ்ல வந்து யாராவது ஒருத்தவங்க உங்க ஃபேஸை பார்த்து பேசும்போது இல்ல உங்க கண்ணை பார்த்து பேசும்போது அவங்க வந்து உங்க ஹேர் பாக்குறாங்க, உங்களுக்கு இங்கெல்லாம் நிறைய அப்பர் லிப்ஸ்லாம் ஹேர் நிறைய இருக்கு அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணும்போது நீங்களே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்களே வந்து ஒரு அண்டர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நினைக்கலாம் நீங்க அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு திக்கா வளரும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரொம்பவே மெத். எப்பயுமே வந்து நமக்கே தெரியும் இங்க இருக்க, அதாவது லாஸ்ட்ல இருக்க ஹேர் வந்து எப்பயுமே வந்து தின்னா இருக்கும், நம்ம ரூட்ல இருந்து வளர்ற ஹேர் வந்து திக்கா இருக்கும். அதேதான் வந்து நம்ம ஃபேஷியல் ஹேரும். இது வந்து நமக்கு வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டக்கு அப்புறமா நம்மளுக்கு அது ரிமூவ் பண்ணிட்டக்கு அப்புறமா நமக்கு தோணும் அது வந்து வளரும் போது வந்து திக்கா வளர்ற மாதிரி. அப்படி கிடையாது, அது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல எப்பயுமே ஸ்கின்ல இருந்து வர ஹேர் திக்கா தான் இருக்கும். பட் நீங்க ரெகுலரா அதை மெயின்டைன் பண்ணுங்க, அதனால அதிகமா ஹேர் வளரும்ன்றது வந்து அது ஒரு மித். அதை வந்து நம்பாதீங்க, நீங்க மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 11th ஒன் அயர்ன்டு கிளாத்ஸை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் எப்பயுமே அது உண்மைதான், வந்து மத்தவங்க உங்களை பாக்குறது ஃபர்ஸ்ட் வந்து உங்க க்ளோத்திங் தான் பார்ப்பாங்க, நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எவ்வளவு பிரசன்டபிளா இருக்கீங்கன்றதா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கான்பிடென்ட்டுமே வந்து அது டிபெண்ட் ஆகி இருக்கு. பிகாஸ் நானே வந்து என்னைக்காவது ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன், இல்லை எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்றேன்னா அன்னைக்கு என்னோட மூடும் இல்ல நான் நடந்துக்கிற விதமுமே வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் எனக்கு பிடிக்காத ட்ரெஸ் இல்ல எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ் போட்டு போனேன்னா அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவேன், அண்டர் கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் சொல்றேன். ட்ரெஸ் அப் வெரி நீட்லி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஸ்லீப் எவ்வளவு முக்கியன்றது இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்க உங்க மூட் ஸ்விங்ஸோ, நீங்க ஒர்க் பண்ற விதம், உங்க எனர்ஜி, உங்க மெட்டபாலிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்லீப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ 7 to 8 hours ரொம்பவே மஸ்டான திங். நீங்க எவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க, எவ்வளவு வந்து லேட்டா தூங்குறீங்கன்றது வந்து உங்களோட ஹோல் பாடியை வந்து சேஞ்ச் பண்ணும், உங்க மூட் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைஸ் யுவர் ஸ்லீப். 13th ஒன் ட்ராக் யுவர் சைக்கிள். உங்களுக்கு டாக்டர் கேட்கும் போதோ சரி இல்ல மத்தவங்க கேட்கும் போதோ உங்களுக்கு தெரியணும் உங்க லாஸ்ட் பீரியட்ஸ் எப்போ, உங்களுக்கு எப்போ வந்து அந்த டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் இதனால வந்து நீங்க உங்களோட ஓவுலேஷன் டைம் அண்ட் மற்ற விஷயங்கள்ல நீங்க ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நீங்க எதை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்க எப்போ எப்படி இருப்பீங்க, நீங்க எந்த டைம் லோவா இருப்பீங்க, உங்களோட எந்த ஃபேஸ் ஆஃப் தட் சைக்கிள்ல வந்து நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்கன்றதெல்லாம் நீங்களே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ற ஆப் வந்து க்ளூ. நான் வந்து இங்க பிக்சர் போடுறேன் உங்களுக்கு வந்து அந்த ஆப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து ஒரு 1.5 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விச் இஸ் ஒர்க்கிங் வெரி வெரி ஃபைன் ஃபார் மீ.
அண்ட் நீங்களும் வந்து உங்க பீரியட்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அதுல வந்து பீரியட்ஸ் ட்ராக்கிங் மட்டும் இருக்காது, அதுல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி பெயின் இருக்கு, உங்களோட சைக்கிள் என்ன, உங்களோட சைக்கிள் வேரியேஷன் என்னன்றது உங்களுக்கு காட்டும். சோ நீங்க ஒரு ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டபாலிசம்ல இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குனாலும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கன்வே பண்றதுக்கு உங்களோட சைக்கிள் பத்தின விஷயங்களை. 14th ஒன், ஆஸ் அ விமனா நம்மளுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருப்போம் நம்ம பாடியை பத்தி. நமக்கு ஏதாவது சின்ன விஷயம் நடக்குது, நம்ம பாடியில சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னா அதை நம்ம பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டோம், பெருசா அதை நோட்டீஸ் பண்ணி இது என்னவா இருக்கும்னு யோசிக்க மாட்டோம். சோ எப்பயுமே வந்து உங்க பாடியை நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது, ஏதாவது ஸ்பாட்ஸ் தெரியுது, இல்ல ஏதாவது தேவையில்லாத அன்ஃபெமிலியரான ஏதாவது ஊண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. அது பெருசா ஆற வரைக்கும், அது வந்து சீரியஸான இஷ்யூவா கிரியேட் பண்ற வரைக்கும் வந்து அதை வந்து பெருசா பார்க்காம இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு இருந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியும் போது ஸ்டார்டிங்கே வந்து ட்ரீட் பண்ணுங்க. ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். 15th ஒன் வந்து ஓரல் ஹைஜீன். இதுவுமே நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேசும்போதோ இல்ல மத்தவங்க பேசும்போதோ நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அவங்களோட மவுத்ல இருந்து பேட் ஆர்டர் வர்றது, அப்புறம் வந்து அது நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் அவங்களுக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ வந்து ஃபிளாசிங் பத்தி என்னன்னு கத்துக்கோங்க, ஃபிளாஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க பிரஷ் பண்ணிட்டு உடனே வந்து டங் கிளீன் பண்ணுங்க. டங் கிளீன் பண்றதுக்கு நான் இந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணுவேன். சோ நீங்க வந்து இது ஈஸியா வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயே கிடைக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணி டங் கிளீன் பண்ணிட்டு உங்க ஓரல் ஹைஜீனை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண மறந்துடாதீங்க. 16th ஒன், இது ரொம்பவே சிம்பிளான ஒன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரோம், இல்ல நம்ம ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வந்து மேக்கப் போட்டு போறோம்னா அதை கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும். ஜஸ்ட் ஒரு மஸ்காராவா இருந்தாலும் சரி, இல்ல ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்கா இருந்தாலும் சரி. பிகாஸ் நீங்க அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப நேரம் உங்களோட பாடியில இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் உங்க லிப்ஸ்ல இருக்கும் போது, நைட் ஃபுல்லா இருக்கும் போது அதுல இருக்க கெமிக்கல்ஸ் வந்து உங்க லிப்ஸை டார்க்கான ஆக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க ஃபேஸ்ல யூஸ் பண்றது உங்க போர்ஸை கிளாக் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமூவ் யுவர் மேக்கப் பிஃபோர் கோயிங் டு பெட். 17th ஒன் இஸ் பிசிக்கல் ஹைஜீன். எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி உங்க மென்டல் ஹைஜீனும் இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுன்றது கம்மி பண்ணுன்றது தெரியும் எல்லாருக்கும். சோஷியல் மீடியா யூஸ் பண்றது கம்மி பண்றோன்றது தவிர்த்துட்டு நீங்க மென்டலி வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்றதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. நெகட்டிவா யோசிக்கிறத ரெடியூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க இல்ல கம்பேர் பண்றீங்கன்றத கான்சியஸா நீங்க வந்து நினைக்கும் போது, ஓகே நம்ம இது பண்றோம் இது தப்பு நீங்க யோசிக்கும் போது அதை வந்து நீங்க லிமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி பண்றதுனால உங்க பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல உங்க மென்டல் ஹெல்த்துமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். 18th ஒன் வந்து ஆஸ் அ விமனா நம்ம வந்து நம்ம பாடியை பத்தி நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம வந்து ஏன் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம பாடி எப்பப்பெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், நமக்கு ஏன் வந்து சில டைம் வந்து ப்ளோட்டிங்கா இருக்கும், நமக்கு ஏன் பீரியட்ஸ் முன்னாடி நமக்கு ஏன் வந்து கிரேவிங்ஸ் வருது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ சோஷியல் மீடியால யாரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றது, இன்ஃபுளுசஸ், தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குற இன்ஃபுளுசஸ், இல்ல வந்து லைஃப்க்கு தேவையில்லாத விஷயங்களை தர கண்டென்ட் வந்து ஃபாலோ பண்றதை தவிர்த்துட்டு நிறைய டாக்டர்ஸே இப்ப கண்டென்ட் மேக் பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொல்லி தராங்க. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி படிக்க ஆரம்பிங்க, நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு உங்க பாடியை பத்தி நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்க பாடிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சாலும் நீங்க வந்து அவேரா இருப்பீங்க. ஓகே இதனாலதான் மேபி இதுவா இருக்கலாம், நம்ம இதை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். 19th ஒன், குட் போஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க உட்காரும் போதோ இல்ல ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதோ வந்து அவங்க உங்களை பாக்குற விதம் வந்து நீங்க குட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க பாடிக்கே நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அது குட் போஸ்டர் மெயின்டைன் பண்றதுதான். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களோட சேர், நீங்க ஒர்க் பண்ற டேபிள் இல்ல ஒர்க் பண்ற சேர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேர் மாத்துங்க. பிகாஸ் உங்க போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்க பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது லைஃப் சிம்பிளா ஆக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் கான்சியஸா. பட் நீங்க அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்த செய்வீங்க. அதை மாத்துறதுக்கான எஃபர்ட்டை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்க எஃபர்ட் போடுவீங்க. சோ பெட்டர் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சிம்பிளா ஆக்கும்னு தெரிஞ்சீங்க, உங்க லைஃப் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் போஸ்டர்ன்ற போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் போது உங்க முதுகு வலிக்கிறதோ இல்ல வந்து உங்களுக்கு தேவையில்லாம ஷோல்டர் பெயின் வரதோ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே ரிமூவ் ஆயிடும் நீங்க போஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது. லாஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், நான் இதை வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். அதாவது அன்ஃபிட்டட் பிராஸ் யூஸ் பண்றது. உங்க சைஸ்க்கும் உங்க பிராக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. ஒன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த விமன் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டைட்டான பிரேசியர் தான் போடுவாங்க. லைக் அந்த பிரேசியர் வந்து அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அந்த ஹூக்கு ஒண்ணு ரொம்ப மேல இருக்கும், இல்லனா வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், அது ரொம்ப இழுத்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து மார்க்ஸ் வர அளவுக்கு அது ரொம்ப டைட்டா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, நமக்கு டைட்டா இருக்கு, நமக்கு வந்து ஷேப் கரெக்டா தெரியுதுன்னு மட்டும் நீங்க நினைப்பீங்க. பட் இதனால வந்து உங்களுக்கு பேக் பெயின் வரும், ஷோல்டர்ஸ் பெயின் வரும், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து உங்க கப் வந்து சைஸ் பார்த்துக்கோங்க. உங்களோட பேண்ட் சைஸ் பார்த்துட்டு கரெக்டான பிரேசியர் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரேசியர் வாங்க போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட எந்த பிரேசியர்ஸுமே நமக்கு சூட் ஆக மாட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கல் ஸ்டோருக்கு போங்க. இப்ப நாய்டு ஆல் அந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்க்குலாம் நீங்க போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களோட பேண்ட் சைஸ் உங்களோட சைசஸ் அவங்களே வந்து மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டைப்ல ஒரு பிரேசஸ் நீங்க எடுத்துட்டு வந்துட்டு நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆன்லைன்ல பார்த்து இல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல திருப்பி உங்களுக்கு அதே ஸ்டோர்ல பிடிச்சதுன்னா அங்கேயே போய் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான ஃபிட்டடான பிரேசியர் யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா நீங்க யூஸ் பண்றீங்களான்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொன்ன 20 ஹேபிட்ஸுமே வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது. அண்ட் இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல வந்து நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்த்தியான பாடியா மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுனால நீங்க உங்க லைஃப்ல வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஆவீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் விமன் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Thank you.